அவன் மெதுவாக எழுந்து கோவில் பக்கம் நடக்கிறான். கோவில் கதவு தானாக திறக்கிறது. உள்ளே ஆழமான அமைதி. எண்ணெய் விளக்குகள் தானாக ஏழுகின்றன. அஜயின் குரல் மாறி, நான் வந்துட்டேன், இந்த முறை தவறாகாது என்று பேசுகிறான். அப்போது அவன் உணர்கிறான், அவன் உடலில் இருப்பது அந்த பழைய பூசாரியின் ஆவி. முதியவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார். அந்த பூசாரி இறக்கவில்லை. கருப்பனுக்கு கட்டுண்டு ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு உடல் தேவைப்படுகிறது. காலை 3 மணிக்கு அஜய் தன்னையே பலியாக நைஃப் அடிக்கிறான். அப்போது அவன் அம்மா கால் பண்ண போன் வைப்ரேஷன் ஒரு நொடிக்கு கவனம் சிதறுகிறது. அந்த பொசஷன் உடைந்து விடுகிறது. காலையில் அவன் சேஃப் மாதிரி தெரிகிறான். கிராம மக்கள் நிம்மதி அடைகிறார்கள். ஆனால் அவன் ஷேடோ மட்டும் சாதாரணமில்லை. அடுத்த வருடம் ஒரு புதிய மனிதன் அந்த வீட்டுக்கு வரும்போது அஜய் சிரித்துக்கொண்டு, இந்த வீடு ரொம்ப நல்லது, வாங்க என்று சொல்கிறான். சில இடங்கள் வீடு இல்லை, அது யாரோ காத்திருக்கும் இடம்.